வீடியோ நேற்று லேட் ஆனதால் இன்றைக்கி டேவும் காலையில் லேட்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு 11 அதனால் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிட்டேன். இன்றைக்கி எங்கேயும் வெளியில் போகல. இன்றைக்கி டேவே ஜிம் விலாக் தான். ஜிம்முக்கு போகிறோம், கிளாஸ் போடுறோம், அதை விலாகாக கன்வெர்ட் பண்ணுறோம். இன்றைக்கி நம்மளுக்கு டே வந்து பார்த்திங்கன்னா புல் ப்ளஸ் லெக் டே. ஃபஸ்ட்டு லாட்டுக்கு 4 செட்ஸு. அதில் ஃபஸ்ட்டு செட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேபிள் புல் டவுனில் பொறுமையாக ஒரு 2 செட்ஸு 10 to 15 ரெப்ஸு. வெயிட்டு வந்து என்னோடய வெயிட்டுக்கு நான் என்ன வெயிட்டோ அதுக்காக வெயிட் எடுக்கிறேன். உங்கள் வெயிட்டுக்கு என்ன வெயிட்டோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வெயிட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரைஸ் கேபிள் புல் டவுன். அதுவும் அதே மாதிரி தான். பொறுமையான மோஷன்ஸில் பொறுமையாக நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட்ஸ் தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் புல். இது லாட்டுக்கு சரியான சென்சேஷனல் ஒர்க் அவுட்டு. உங்களுக்கு கட்டிங்ஸு கரெக்டாக வர்றதுக்கு இந்த ஒர்க் அவுட் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் பொறுமையாக அந்த மோஷன்ஸ் எப்படின்னா பொறுமையாக புல் பண்ணணும், பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும், பொறுமையாக புல் பண்ணணும், பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும். இதுவும் லாட்டுக்கு தான். இது விங்ஸை வந்து பெருசாக காட்டுறதுக்கு இந்த ஒர்க் அவுட் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஃபுல் க்ரிப்பில் பிடிச்சிட்டு பொறுமையாக விடணும். எப்போவுமே லாட்டு போடும்போது மட்டும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சென்சேஷனலாக பொறுமையாக நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு லாட்டுன்றது உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் ரிலீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு அந்த லாட்டை முடிச்சோன்னே லெக்கு போயிட்டாச்சு. லெக்கில் எல்லாருக்குமே தெரியும் ஈஸியான ஒர்க் அவுட்னா லெக் ப்ரெஸ் தான். இதையும் உங்களுக்கு என்ன வெயிட் வேணுமோ அந்த வெயிட்டை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் ரெப்ஸ் மட்டும் நான் 2 கவுண்ட்டு போடுறதுனால நான் 10 to 15 தான் நான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் வந்து உங்களுக்கு 3 செட்ஸ் போடுவாங்க. ஆனால் நான் 2 செட்ஸ் ஆஃப் கவுண்ட்ஸ் தான் போடுவேன். அதனால் நான் 10 to 15 ரெப்ஸ் நான் வந்து கண்டினியூ பண்ணிப்பேன். இதுவும் அதே மாதிரி தான் நம்ம ஜிம்மு போகிறத பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷனும் அதே மாதிரி தான். நான் 2 செட்ஸ் போகிறதுனால 20 கவுண்ட்ஸ், செகண்ட் செட்ஸ் 15 கவுண்ட்ஸ்ன்றது இந்த ரேஷியோவில் நான் எடுத்திருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். அப் பண்ணுறோம், டவுன் பண்ணுறோம். அப்பில் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அப்போ தான் இது வந்து ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்கள் லெக்ஸுக்கு ஷேப் கொடுக்கறதுக்கு இந்த கிளாஸ் தான் ஃபஸ்ட் கேட்டகரியே. இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்கள் கால் வந்து பார்த்தீங்கன்னா பீஸாக தெரியும். இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் முடித்த பிறகு அதுக்கப்புறம் லோயர் பாடியிலே கடைசி வந்து காப்ஸ் தான். காப்ஸ்க்கும் அதே மாதிரி தான். கீழே ஃபுல் டவுன் நம்ம டோவை கீழே இறக்கி மேலே பொறுமையாக ரைஸ் பண்ணணும். அப்போ ஒரு வலி வரும். அந்த வலியை நீங்கள் உணர்ந்துட்டீங்கனாலே போதும், நீங்கள் கரெக்டாக கிளாஸ் போட்டிங்கன்னு அர்த்தம். ஃபுல் டவுனு அப்புறம் ரைஸு. இதுதான் இதோட ஸ்கிரிப்டு. இதை முடிச்சுட்டு பொறுமையாக போயிட்டு 15 மினிட்ஸ் 50 to 20 மினிட்ஸ் அது 2 செட்ஸு 15 to 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங். கிளைமேக்ஸில் சைக்கிளிங் இன்ஸ்டாகிராம் தள்ளிட்டு சைக்கிளிங் ஒரு 20 மினிட்ஸ் சைக்கிளிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி டேயில் ஜிம்மில் வந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரும்போது சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்லீப்பை போட்டு எழுந்து பார்க்கும்போது இதுதான் லுக்கு. அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வந்து நானே டீ போட்டேன். 3 ரோசஸ் டீ தூள். இந்த டூல் தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். இதுதான் ஓரளவுக்கு ஃப்ளேவரபுளாக இருக்கும். டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி டேவை முடிச்சாச்சு. பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நல்ல வீடியோஸ் இதுக்கப்புறம் வந்துட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் வீடியோ. பீஸ் அவுட். இன்றைக்கி டே முடியுது. தேங்க்யூ.